வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரீசெண்டாக ஒரு இன்டர் கனெக்ஷன் போட்டிருந்தோம் அவுட்டர் ஏரியாவில். அந்த வீட்டில் ஃபைபர் இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது சில விஷயம்லாம் பார்த்தோம், ஆச்சரியமாக இருந்துச்சு. டெக்னாலஜி ரீதியாக இந்த விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம். அதுதான் இந்த வீடியோ. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவுட்டர் கனெக்ஷன், அதாவது ரொம்ப வில்லேஜ் தாண்டி இருக்க கனெக்ஷன். இந்த வீட்டு மொட்டை மாடியில் ஃபைபர் இன்ஸ்டால் பண்ணும்போது நாங்கள் பார்த்த விஷயம் ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்துச்சு. அதாவது எல்லா விதமான ஆண்டனாவுமே அந்த கஸ்டமர்கிட்ட யூஸ் பண்ணியிருந்தாங்க. எல்லா விதமான ஆண்டனாவும் அப்படின்னா நம்ம சின்ன வயசில் யூஸ் பண்ண யாகியுடா ஆண்டனா அப்படிங்கிறது வந்து குச்சி குச்சியாக இருக்கும்ல, அந்த ஆண்டனாவை பார்த்தோம். அப்புறம் பெரிய டிஷ் ஆண்டனா, அதாவது பெருசாக ஒரு சி பேண்ட் டிஷ் இருக்குங்கள, அந்த ஆண்டனாவை வச்சுருந்தாங்க. அப்புறம் அதை தாண்டி டிடி ஃப்ரீ டிஷ். அந்த காலத்தில் நாம் சின்ன பசங்களாக இருக்கும்போது சின்ன டிஷ்லேயே வந்து சன் டிவி, ஜெயா டிவிலாம் ஃப்ரீயாகவே வந்துச்சு. அந்த டிடி ஃப்ரீ டிஷ்ஷுமே வந்து வச்சுருந்தாங்க. அந்த ஃப்ரீ டிஷ் பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா இப்போது பே சேனல் பே டிடிஹெச், அதாவது டாடா ஸ்கை, சன் டைரக்ட், ஏர்டெல் அப்படி அந்தமாரி டிடிஹெச் வச்சுருந்தாங்க. மேலே இந்த சி பேண்ட் டிஷ்ஷு கீழே பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து ஈக்குவலைசர் ஃபில்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு டப்பாமல் இருக்கும். இதோட வேலை என்னென்னா எல்லா இன்புட்டையும் ஒன்றாவே மிக்ஸ் பண்ணி கொடுக்கும். அதாவது இந்த ஒவ்வொரு டெக்னாலஜியாக சி பேண்ட் டிஷ்ஷு, பெரிய டிஷ்ஷு, சின்ன டிஷ்ஷு அப்படின்னு சொல்லிட்டு கடந்து வந்தது மட்டும் இல்லாமல் இதுலேருந்து வர சிக்னல் எல்லாமே ஒரே ரிசீவருக்குள்ளே போகணும். உதாரணத்துக்கு சின்ன டிஷ்லேருந்து வர ஒயரில் அவுட்புட் ஒயரில் எல்எம்பிலேருந்து வர ஒயர் எடுத்துகிட்டு இந்த இதில் சொல்லிட்டாங்க. அதேமாரி சி பேண்ட் டிஷ் பெரிய டிஷ்லேருந்து வருதில்ல, அதோட ஒயரை எடுத்துகிட்டு இந்த இதுக்குள்ளேயே சொல்லிட்டாங்க. அவுட்புட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டோட சேனல்ஸுமே, அதில் வர சேனல்ஸு, இதில் வர சேனல்ஸு, அதில் வர ஃப்ரீக்வன்சி எல்லாமே மிக்ஸ் ஆகி ஒரே ஒரு செட்டாப் பாக்ஸுக்கு போகும். இதுவும் பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்தது. வெறுமனே டெக்னாலஜி மட்டும் கடந்து வந்ததும் இல்லாமல் அந்த டெக்னாலஜியும் ப்ராப்பராக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. இப்போ இதில் என்ன ஹைலைட் அப்படின்னா, இந்த டெக்னாலஜி எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று, அதாவது யாகியோட ஆண்டனா யூஸ் பண்ணுறதில்ல, சி பேண்ட் டிஷ் ஆண்டனா யூஸ் பண்ணுறதில்ல, டிடி ஃப்ரீ டிஷ் ஆண்டனா யூஸ் பண்ணுறதில்ல. இது வரைக்கும் கரண்ட்டாக அந்த சப்ஸ்கிரைபர் வந்து பே சேனல் டிடிஹெச், சன் டைரக்ட், டாடா ஸ்கை அப்படி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போது இன்டர் கனெக்ஷனுக்காக ஃபைபர் உள்ளே வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த பே சேனல் டிடிஹெச்சையும் தூக்கிவிட்டு ஒரே ஒரு ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள், அதெல்லாம் அவங்களுக்கு இன்டர்நெட்டும் வந்துருச்சு, தனியாக கேபிள் டிவி செட்டாப் பாக்ஸும் வந்துருச்சு. இப்போ கரண்டாக இருக்கிற டெக்னாலஜி பழைய டெக்னாலஜி எல்லாத்தையுமே வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். உதாரணத்துக்கு நம்ம கையில் இருக்கிற ஸ்மார்ட் ஃபோன் எப்படி கேமரா, டார்ச் லைட்டு, நோட்ஸு, மியூசிக் பிளேயர் அது எல்லாத்தையுமே ரீப்ளேஸ் பண்ணி ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிற ஒரு சிங்கிள் டிவைஸில் வந்துச்சோ, அதை பார்க்கும்போது எனக்கு அதுதான் ஞாபகம் வந்துச்சு. ஒரே ஒரு ஃபைபர் வந்து யாகியோட ஆண்டனா, சி பேண்ட் டிஷ்ஷு, ஃப்ரீ டிஷ்ஷு, இப்போ கரண்டில் இருக்கிற பே சேனல் டிடிஹெச் இது எல்லாமே ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஃபைபர் அப்படிங்கிற டெக்னாலஜி வந்து உள்ளே வந்திருக்கு. இந்த கஸ்டமருக்கான ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்துச்சு. அதாவது எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லை. எங்களுக்கு கண்ணில் தென்னப்பட்டது பார்த்தீங்க அப்படின்னா பனைமரம், தென்னை மரம், இது மட்டும்தான். சரி, லாங்கில் இருக்குது, ஒரே ஸ்கெட்சாக அடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தோம். தென்னை மரத்தில் ரொம்பவே லாங்காக ஏறி கட்டினது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலுடைய கேமராமேன் தான், நம்ம ஃப்ரெண்டு தான். ஒரு வார்த்தை கூட வான்னு சொல்லலை. இருந்தாலும் நமக்காக வந்து பொட்டி, அல்லக்கவுரு இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஒரு இந்த லாங் ஸ்கெட்சை பார்த்திங்கனாவே தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே தென்னை மரத்து மேலே நின்று கட்டியிருப்பாங்க அப்படின்ட்டு. எங்களுக்குள்ளே வந்து நிறைய சண்டை வரும். இந்த வீடியோ எடுத்து வந்து அதை ஒயர் கட்டிட்டு இருக்கும்போது கூட ஒரு சண்டை தான். இந்த வீடியோ விஷுவல் எடுத்துகிட்டு இருக்கும்போது, அதாவது மேலே மொட்டை மாடியில் எடுத்தது வந்து வேறு ஒரு நாள், இதுவும் வந்து ஒரு நாள், இப்போ கூட சண்டை தான். இந்த வீடியோ ஃபேஸ் டு ஃபேஸ் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போதும் சண்டை தான். ஆனால் ஒன்றுக்குள்ளே இருப்போம். இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டோம்.
என்னதான் ஃபைபர் அப்படிங்கிறது இப்போ எல்லாத்தோட டான் அப்படின்னு சொல்லிட்டு ரீப்ளேஸ் பண்ணாலும் இதையும் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு பிற்காலத்தில் ஒரு 10 வருஷமோ 15 வருஷமோ தாண்டி ஒருத்தன் வருவான். அது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் அன்பு டிவியுடன்.